விக்ரமாதித்தன் கதைகள் 60. மந்திரவாள். முன்கதை சுருக்கம். பிணமரத்தின் மேலிருந்த வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு வரும்போது வேதாளம், மன்னா, உனது விடாமுயற்சி என்னை வியக்க வைக்கிறது. ஆனாலும் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று கூறிவிட்டு ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு ஊரில் ஒரு வீரன் இருந்தான். அவன் ஒரு பேராசைக்கார மந்திரவாதியிடம் வேலை செய்தான். அந்த மந்திரவாதி ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் இருக்கும் பழமையான வாளை கொண்டு வந்தால் அவனுக்கு பெரும் செல்வம் தருவதாக கூறினான். வீரன் சிரமப்பட்டு ஆலயத்தின் பூசாரியை ஏமாற்றி அந்த வாளை எடுத்து வந்தான். மந்திரவாதி அதை வாங்கியதும் வீரனை கொல்ல துணிந்தான். ஆனால் அந்த வாளின் தெய்வீக சக்தி மந்திரவாதியை தடுத்தது. வாளை பெற்ற மந்திரவாதி வீரனை கொல்ல முயற்சிக்கும் போது அந்த வாள் திடீரென உயிர் பெற்று தன் உரிமையாளராகிய அந்த வீரனையே காத்தது. தன்னை அடிமையாக கருதிய மந்திரவாதியை கொன்றுவிட்டு வீரனிடம் சரணடைந்தது. வீரன் அந்த வாளை எடுத்துக்கொண்டு காட்டு வழியாக சென்றபோது அவன் தாகத்தால் வருந்தினான். அப்போது ஒரு அழகான நதி தோன்றியது. அவன் தண்ணீர் குடிக்க முயன்றபோது அந்த நதி திடீரென வற்றி போனது. அந்த இடத்திற்கு வந்த ஒரு முனிவர், இந்த வாளை வைத்திருந்த பூசாரி உண்மையில் உன் தந்தையை கொலை செய்தவன். நீ செய்யும் பாவம் ஒவ்வொன்றும் இனி அவன் கணக்கில் சேரும் என்று ஒரு ரகசியத்தை சொன்னார். வீரன் தான் கொண்டு வந்த வாளை தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த வாள் மீண்டும் மீண்டும் அவன் கையில் வந்து ஒட்டி கொண்டது. வாளை வீச வீச அது அவனை கொல்வதற்கு பதிலாக அவன் அறியாமல் செய்த பழைய பாவங்களை ஒவ்வொன்றாக நீக்கி அவனை ஒரு தூய மனிதனாக மாற்றியது. இறுதியில் அந்த ஊர் மன்னர் தன் மகளை மணமுடிக்க சுயம்வரம் நடத்தினார். வீரன் அந்த சபைக்கு சென்றான். அவன் கையில் இருந்த அந்த வாள் தானாகவே வெளியே வந்து மன்னருக்கு அருகில் இருந்த ஒரு துரோகியை சுட்டி காட்டியது. அந்த துரோகிதான் வீரனின் தந்தையை கொன்றவன் என்பதும் அந்த கோயில் பூசாரி மாறுவேடத்தில் இருக்கிறான் என்பதும் உறுதியானது. வீரன் அந்த வாளை பயன்படுத்தி துரோகியை கொல்லவில்லை. மாறாக அந்த வாளின் சக்தியால் துரோகியின் மனதை மாற்றி அவன் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வைத்தான். வீரன் இளவரசியை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அந்த வாளிடமே வீரன் ஒரு கோரிக்கை வைத்தான், நீ என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று. அவன் கோரிக்கைக்கு இணங்கி வாளும் அவனை விட்டு சென்றது. கதையை சொல்லி முடித்த வேதாளம், மன்னா, அதிக சக்தியும் வன்முறையும் ஒரு வீரனுக்கு கிடைத்தால் அவன் அதை கொண்டு அழிவை தேடுவான். ஆனால் அவன் தன் ஆன்மாவை உணர்ந்தால் அதே ஆயுதம் அறத்தின் கருவியாகும். இறுதியில் ஏன் அந்த வீரன் வாளை துறந்தான்? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்றது வேதாளம். வேதாளம் கேட்ட அந்த சிக்கலான கேள்விக்கு, வேதாளமே, அந்த வீரன் வாளை துறந்தது அவன் பலவீனம் அல்ல, அது அவனது உச்சவட்ட வலிமை. வன்முறையால் ஒருவனை தண்டிப்பது தற்காலிகமான நீதியை மட்டுமே தரும். ஆனால் ஒருவனின் மனதை மாற்றி அவனையே உண்மையை ஒப்புக்கொள்ள வைப்பது தான் நிரந்தரமான நீதி. அந்த வீரன் வாளை துறந்திருக்காவிட்டால் அவனது வெற்றி வன்முறையின் அடையாளமாகவே இருந்திருக்கும். அவனது உள்ளத்தில் இருந்த பயமும் அந்த வாள் மீண்டும் தன்னை ஏதேனும் ஒரு வழியில் ஆட்டி படைத்து விடுமோ என்ற பதற்றமும் நீங்கி இருக்காது. வாளை துறப்பதன் மூலம் அவன் அந்த வாள் கொடுத்த சக்தியை தாண்டி தன் சொந்த அறிவிற்கும் மனசாட்சிக்கும் அடிபணிந்து விட்டான். எனவே அவன் வாளை துறந்திருக்காவிட்டால் அந்த வெற்றி நிலைத்திருக்காது. வன்முறையால் பெறப்படும் வெற்றி எப்போதும் இன்னொரு வன்முறைக்குத்தான் வித்திடும். ஆனால் மனமாற்றத்தால் பெறும் அமைதி மட்டுமே காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் என்று விக்ரமாதித்தன் தெளிவாக பதிலளித்தான். மன்னனின் இந்த அறிவுபூர்வமான மற்றும் அறம் சார்ந்த பதிலை கேட்டு வேதாளம், நீ சரியான பதில் கூறினாலும் உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் பிடியிலிருந்து நழுவி
வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.